டு பி ஃப்ராங்க் என்னன்னா, ஒரு ஒரு மேரேஜ் அந்த மாரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது, எங்க மனைவிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருந்திருக்கணும். தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தன்னுடைய கணவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. 3 பெண் குழந்தை. ஏங்க புடிக்கவே இல்லன்னா எதுக்கு 3 குழந்தை? ஆமா. புடிக்கலனா கேட்கணும்ல. டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். 3 குழந்தை எதுக்கு உங்களுக்கு? சரி இதெல்லாம் இருக்கு. நம்ம ஏன் வெளில பேசணும்? ஒருவேள நீங்க நிஜமாவே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா, ரொம்ப ஜாலியா பேசுனீங்கன்னா, அது கணவருக்கு தெரிஞ்சே பேசலாம். இன்னைக்கு அப்படி இருப்பாங்கல்ல. நெறைய பேர் அந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்குள்ள போனோனே என்ன நெறைய பேர் யோசிக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு நான் இன்ட்ரோ குடுக்கணும். என் ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் உனக்கு நான் இன்ட்ரோ குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு 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 ஆர்வம், ஒரு இன்த்து அவங்க கிட்ட இருக்கும் இல்லையா? அப்ப தெரிஞ்சே கூட நானே எத்தனையோ ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் கால் பண்ணாலும் ஸ்பீக்கர்ல போட்டு வைஃப்பும் அந்த இடத்துல இருப்பாங்க. வைஃப் கால் பண்ணாலும் ஸ்பீக்கர்ல போட்டு இருப்பாங்க. ஸ்பீக்கர் இல்லனாலும் அங்கேயே உட்கார்ந்து பேசுறதையும் பார்க்க முடியுது. டிரைவிங்ல இருக்கும்போது கார் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பேர் பேசுவாங்க. சில பேர் ஹைட் பண்ணுவாங்க. இம்மீடியட்டா கால் வந்தா கட் பண்ணி விடுறது. அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். பேர வந்து என்ன சொல்றது? மாத்தி சேவ் பண்ற ஒரு விஷயம். அந்த மாரிலாம் கூட அந்த இடத்துல இருக்கும். அந்த மாரிலாம் ம். கூட நம்ம அந்த இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? இங்கே வந்துட்டு சரி அந்த பெண்ணுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. பேசக்கூடிய ஆண்களுக்காவது அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கணும்ல. உனக்கு 4 கல்யாணம் மணிக்கு ஆயிடுச்சு. ஆமா. வந்த வரைக்கும் லாபம் பார்த்துக்கலாம்.